ஜெயலலிதா அவர்களுக்கும் தண்டனை. அவர் இறந்து விட்டார்ங்கிற காரணத்தால அவர் சிறைக்கு போகல, சிறைக்கு போக முடியாது. அதனால இறந்து விட்டார், அவருக்கு சிறை போக வேண்டிய அவசியம் என்று தீர்ப்பு சொல்ல. ஆனால் குற்றம் தான். நீங்க தயவுசெய்து நல்லா நினைச்சு பார்ப்போம். இதே டான்சி வழக்கு இருந்துச்சு. அப்ப விடுதலை எப்படி விடுதலை தெரியுமா? திருப்பி கொடுத்துரு, அரசுக்கு சொந்தமான இடத்தை நீ வாங்கியது தவறு, முதலமைச்சர் வாங்கியது தவறு, அதை திருப்பி அரசாங்கத்தில் கொடுத்தோம் சொல்லி அது திருப்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் விடுதலை. நடந்து நீங்க பதிவு வச்சுக்கணும். குற்றமற்றவர் அல்ல என்று தீர்ப்பு சொல்லல, திருப்பி கொடுத்துரு. இப்ப நம்ம ஒரு பொருளை திருடுறோம், அந்த பொருளை திருடத்தை கண்டுபிடிச்சாச்சு, அது திருப்பி கொடுத்துட்டா அவனை மன்னிச்சு விட்டுறோம். அதை திருடுறது உண்மையா இல்லையா? அது மாதிரி அரசாங்கத்தினுடைய இடத்தை அபகரித்தார் யாரு? ஜெயலலிதா, முதலமைச்சர் ஜெயலலிதா. அதை திருப்பி கொடுத்துரும் நம்ம விட்டுருவோம்னு சொன்னாங்க, திருப்பி கொடுத்து நான் விட்டாச்சு. அது அந்த தீர்ப்பு. இப்ப என்ன? இறந்துட்டார். நான் இறந்தவரை பற்றி தனிப்பட்ட முறையில விமர்சனம் பண்றேன்னு நினைச்சிடக்கூடாது, அது நாகரிகம். நான் விமர்சிக்க தயாராக. ஆனா உண்மை நிலை என்ன? நீதிமன்றம் சொல்றது மிக தெளிவா சொல்றது. அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மிக தெளிவா தெரியும். A1 மொத்தம் 4 குற்றவாளிகள். A1 யார் தெரியுமா? ஜெயலலிதா. A2 யார் தெரியுமா? சசிகலா. A3 இளவரசி. A4 சுதாகர். ஏன்னா அக்யூஸ்ட் 1 ஜெயலலிதா. ஆக அக்யூஸ்ட் 1 ஜெயலலிதா. அந்த அக்யூஸ்ட் 1 ஜெயலலிதாவுக்கு ஊழல் பணத்தை சம்பாதிச்சு கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா சசிகலா, இளவரசி, சுதாகர். இதெல்லாம் நான் சொல்லல, நீதிபதி தன்னுடைய தீர்ப்புல சொல்லி இருக்கிறாரு. ஆக இந்த 3 பேரும் சேர்ந்து ஜெயலலிதாவுடைய முகமுடியாக இருக்கிறாங்க, நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆகவே அந்த முகமுடியாக இருந்து ஒரே நாள்ல 10 கம்பெனியை தொடங்கி இருக்கிறாங்க, ஒரே நாள்ல லட்சக்கணக்கான சொத்துக்களை சேர்த்திருக்கிறாங்க என்று மிக தெளிவாக அவர் அந்த தீர்ப்பில தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இதுல என்ன ஒரு வேடிக்கை கேட்டீங்கன்னா, குங்கா அவர்கள் அப்ப தீர்ப்பு தந்தார், ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாங்க, அப்புறம் வெளியில வந்தாங்க, அது வேற. ஆனா ஜெயிலுக்கு போன உடனே தீர்ப்பு தந்த உடனே அதிமுக இதே ஓ பன்னீர்செல்வம் கூட என்ன பண்ணாங்க தெரியுமா? திமுக தான் சதினா. அதுக்கு பிறகு எங்க பார்த்தாலும் வன்முறைகள் ஈடுபட்டாங்க, கடை அடிச்சாங்க, உடைச்சாங்க, காரை கொடுத்தாங்க. அதாவது விட்டாங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்காக படுத்து உருண்டாங்க, காவடி தூக்குனாங்க, தாடி வச்சாங்க, மொட்டை அடிச்சாங்க, பஜனை பண்ணாங்க, அழகெல்லாம் குத்திக்கிட்டு போனாங்க, அழுதாங்க, கண்ணீர் சிந்துனாங்க, மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க. எப்போ? அப்ப குங்கா தீர்ப்பு தந்தப்போ, இதே பன்னீர்செல்வம் உட்பட. ஆனா இப்ப அதே தீர்ப்பை உறுதி பண்ணிருக்காங்க. இப்ப அதே பன்னீர்செல்வம் என்ன பண்றாருன்னா ஸ்வீட் கொடுக்கிறாரு, பட்டாசு கொடுக்கிறாங்க, ஒருத்தரை கட்டி பிடிச்சிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க. இதை புரிஞ்சுக்கீங்க.